वनम् क्षीरोदन्वत्प्रदेशे शुचिमणिविलसत्सैकते मौक्तिकानाम् मालाक्लुप्तासनस्थस्फटिकमणिनिभैर्मौक्तिकैर्मण्डिताङ्गः शुभ्रैरभ्रैररभ्रैरुपरि विरचितैर्मुक्तपीयूषवर्षैः आनन्दीनः पुनीयादरिनलिनगदा शङ्खपाणिर्मुकुन्दः भूः पादौ यस्य नाभिर्वियतसुरनिलश्चन्द्रसूर्यौ च नेत्रे कर्णावाशाशिरोद्यौर्मुखमविरहनो यस्य वास्तेयमब्धिः अन्तस्थं यस्य विश्वं सुरनरखगो भोगि गन्धर्वदैत्यैः चित्रं रम्यते तं त्रिभुवनवपुषं विष्णुमीशं नमामि ஓம் நமோ. இப்பொழுது அந்த உற்சவருக்கு இருக்கக்கூடிய முத்து அங்கி சேவை அது ரொம்ப அற்புதமா இருக்கும். ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா நாள்தோறும் உன்னை நான் பாட வேண்டும், நான் பாடவும் தன் அருளாசி வேண்டும். ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே, ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே. ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே. ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா. திருவேங்கடம் வருவேனே, உந்தன் திருப்பாதமே பணிவேனே. திருவேங்கடம் வருவேனே, உந்தன் திருப்பாதமே பணிவேனே. மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே. மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே. அழகான மலைவாசனே. ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா. शिव सांब सदा शिव सांब सदा शिव सांब शिव सांब सदा शिव सांब सदा शिव सांब सदा शिव सदा शिव सांब सदा शिव सांब सदा शिव सांब सदा शिव सांब शिव सांब सदा शिव सांब सदा शिव सांब सदा शिव सदा शिव. अद्भुत विग्रह अमरयधीश्वर अगणित गुणगण अमृत शिव आनन्दामृत आश्रित रक्षक आत्मानन्द महेश शिव. इंदुकलाधर इंद्रादिप्रिय सुंदर रूप सुरेश शिव ईश सुरेश महेश जनप्रिय केशव सेवित कीर्ति शिव. पुरगाधिप्रिय भूषण शंकर नखर विनाश नटेश शिव ऊर्जित दानव नाश परात्पर
आर्जित पाप विनाश शिव ऋग्वेद श्रुति मौलि विभूषण अर्कचन्द्राग्नि त्रिनेत्र शिव रूपमनादि प्रपञ्च विलक्षण ताप निवारण तत्व शिव लिंग स्वरूप सबेश बुध प्रिय मंगलमूर्ति महेश शिव लूताधीश्वर रूप प्रिय शिव वेदांत प्रिय वेद्य शिव இந்த கால பைரவர் மொத்தம் 64 பைரவர் இருக்காங்கங்க. 8 பைரவராக பிரியும். முதல் 8 பைரவர் 8 பைரவராக பிரியும். இதில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் உரிய பைரவர் இருக்காங்க. அந்த மாதிரிலாம் வரும். அந்த மாதிரி பார்க்கும் பொழுது அந்த 64 பைரவரை நம்மளால் வணங்க முடியுதோ இல்லையோ, கால பைரவர், சொர்ணாகர்ஷ்ண பைரவர். சொர்ணாகர்ஷ்ண பைரவர் வணங்கினால கடன் சீக்கிரம் தீருங்க. கடன் குறைந்து கொண்டே போயிடும். அந்த கடனை தீர்க்கிறது தான் பெரிய கஷ்டம். கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா ஒரு மனசு எப்படி கஷ்டப்படும். கடன் ₹1 கூட திருப்பி செலுத்த முடியாத ஒரு கடன் இருக்கும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கடன் ஈஸியாக கிடைக்கிது. படிக்கிறதுக்கே கடன் கொடுக்குது. அந்த மாதிரி வங்கி கடன், இந்த மாதிரி கடன்லேருந்தெல்லாம் விடுதலை பெறுவதற்கு ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவரனுடைய மந்திரங்கள் நிறைய இருக்குது. அதெல்லாம் நீங்கள் நெட்டில் டவுன்லோட் பண்ணி தினமும் விளக்கேற்றும் போது சொல்லுவதனால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப அற்புதமான விஷயங்கள்லாம் திடீர்னு நடக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த காலபைரவரை நமது சனீஸ்வர பகவான் வணங்கி சனீஸ்வர பட்டமும் பெற்று நவகிரகங்களில் ஒருவராக மாறக்கூடிய பாக்கியத்தை தந்தவரே காலபைரவராகும். இப்போ காலபைரவருக்கு எவ்வளோ பவர். சொர்ணாகர்ஷ்ண பைரவருங்கிறது காலபைரவரில் ஒரு பிரிவு. அந்த காலபைரவருங்கிறது மொத்த தொகுதி. அதில் 64 பைரவர் இருக்காங்களாம். எப்பேற்பட்ட விஷயம் பாருங்கள். அதே மாதிரி செவ்வாய் திசையில் ராகு புத்தி நடக்கும்போது நாய் துரத்தாமல் இருக்கவே இருக்காதுங்க. நம்ம பெரிய காரில் போயிட்டு இருந்தாலும் பின்னாடி ஒரு நாய் துரத்தும். அப்போனா செவ்வாய் திசை ராகு புத்தி யாருக்கும் நடக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி ராகு திசை செவ்வாய் புத்திலையும் நாய் துரத்தும். இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஏதோ ஒரு ஜென்மத்தில் பைரவர் நாயின்னு சொல்லக்கூடிய அந்த பைரவருக்கு ஒரு தவறு செஞ்சுருப்பாங்க. கள்ள தூக்கி போட்டிருப்பாங்க. இதெல்லாம் மிகப்பெரிய பாவம். அந்த பைரவரை வந்து நம்ம வந்து துன்புறுத்தக்கூடாது. உன்னால் முடிஞ்சால் நீ எதாவது செய்யலாம், இல்லைன்னா பேசாமல் விட்டுடலாம். செவ்வாய் திசை ராகு புத்தி வரும்போது நீ இப்போ கல்லெடுத்து தெரிஞ்சுட்டு போயிடலாம். ஆனால் செவ்வாய் திசை ராகு புத்தி வரும்பொழுது கண்டிப்பாக ஒரு பைரவரால் உனக்கு ஆபத்து ஏற்படும். இல்லைன்னா உன்னை ஒன்றும் பண்ணாது. நீ வண்டியில் போயிட்டு இருக்கும்போது ஒரு குறுக்க போய் கால் உடஞ்சிரும், கை உடஞ்சிரும். இந்த பைரவருக்கு தானே செஞ்சோம். நம்ம திருச்சியில் ஒரு பைரவருக்கு செஞ்சோம், தஞ்சாவூரில் ஒரு பைரவர் நம்மளை என்ன பண்ணிடுவார்னு நினச்சின்னா, பைரவருங்கிறது உலகம் முழுவதும் ஒரே பைரவர் தான். ஆனால் அவருடைய வடிவங்கள் உன்னை கண்டிப்பாக துன்புறுத்தும். அப்போ காகத்துக்கு சாப்பாடு வைப்பவருக்கும் பைரவருக்கு உணவு வைப்பவருக்கும் கண்டிப்பாக பழங்காலத்தில் தமிழனுடைய மிகப்பெரிய மரபில் பைரவர் இல்லாத வீடே கிடையாதுங்க. எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா பைரவர் இருக்கும். அதாவது அந்த கடைசி பஸ் வர்ற வரைக்கும் ஒரு லைட் எரியுமாமா. அப்போ தான் அந்த பணம் இருக்குமாமா. திருடர்கள் கூட திருட வரும் பொழுது நம்மளுடைய தமிழ் மரபு ஒரு ஊரில் சாப்பாடு கட்டி தொங்கிட்டுருப்பாங்களாமா. வரும்போது ஏன் பசியோடு திருடிட்டு போகிறேன், அந்த உணவையாவது சாப்பிட்டு போன்னு சொல்லி. அப்பேற்பட்ட வாழ்ந்த தமிழனுடைய மரபு அனைவரும் பைரவர் வளர்த்திருக்காங்க. அந்த பைரவர் வந்து காவல் தெய்வம் என்பதை நமக்கு புரிய வைப்பதற்காக வீட்டுக்கு மட்டுமல்ல ஆன்ம காவல்காரன் தான் பைரவர். இந்த ஆன்ம காவல்காரனுக்கு எப்படி நைவேத்தியம் செய்து கொள்வது என்பதை சிறிய இடைவேளைக்கு பிறகு காத்திருந்து தெரிந்து